ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாத்தியம் பண்ணுகிற மனுஷனும் பாக்கியவான். இது தெளிவாக வாசிக்கிறோம். ஞானத்தை கண்டடைகிறவன் புத்தியை சம்பாத்தியம் பண்றவன். ஞானம் என்கிற வார்த்தை வாசிக்கிறோம். அதில் தொடர்ந்து 10 வசனங்கள் 23 வரையிலும் வாசித்து பார்த்தால் ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை இங்கே போட்டிருக்கிறது. நீடி ஆயுசு ஞானத்தினால், சுகம் ஞானத்தினால், அநேக நன்மைகள் ஞானத்தின் மூலம் வருகிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஞானம் தேவை. அறிவு மாத்திரம் போதாது, ஞானம் தேவை. ரொம்ப அறிவு இருக்கு, தவறல்ல, ஆனால் ஞானம் தேவை. அப்ப ஞானம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது: அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே என்றால் இயேசுதான் ஞானம். ஏசாயால வாசிக்கிறோம், என் தாசன் ஞானமாய் நடப்பார். ஏசாயால வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானத்தின் ஆவி இருந்தது. நிறைய காரியங்களில் வாசிக்க முடியும். லூக்கால வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் எழுதியிருக்கிறது. ஞானம் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து ஞானமா இருக்கிறார். ஞானம் ரொம்ப முக்கியம். நீங்க 7ஆம் அதிகாரம், யோபு 7ஆம் அதிகாரம் அந்த பின்பகுதியை வாசிக்கும் போது 12, 13 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, மிருகத்தை கேட்டுப்பார், பறவையை கேட்டுப்பார், பூமியை கேட்டுப்பார், சரித்திரம் மற்றவர்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27, 28 வாசிக்க, பூமியிலே மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. எறும்பு, சிலந்தி பூச்சி, வெட்டுக்கிளி, குளிமுசல், இவருடைய ஞானத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பறவையும் மிருகமும் அவ்வளவு ஞானமா இருக்கிறது. நாம் அநேக விஷயத்தில் இயேசுவாகிய ஞானம் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். நமக்குள் இயேசுவாகிய ஞானம் இருந்தால் நம்முடைய பேச்சு இயேசுவை போல இருக்கும், நம்முடைய சிந்தனை இயேசுவை போல் இருக்கும், நம்முடைய செயல் இயேசுவை போல் இருக்கும். பாருங்க, நடந்த சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தின் ஊரை சார்ந்த கல்லடை குறிச்சி. அதில் போனீங்கன்னா மணிமுத்தாறு டேம், அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வாஞ்சோலை எஸ்டேட் இருக்கும். அடிக்கடி கிழக்காடு தாண்டிட்டாலே அடிக்கடி யானைகள் கூட்டமாய் சில நேரம் கீழே இறங்கிவிடும். ஒரு முறை 2 யானையும் ஒரு குட்டி யானையும் இறங்கி ஊருக்குள்ளே வந்துடுச்சு. வயல் நிறைந்த ஊருக்குள்ளே குடியிருப்பு பகுதிக்கு நிறைய வந்து விட்டது. அதில் ஒரு பெரிய தொட்டி நிறைய தண்ணி, யானை குட்டி அதுக்குள்ளே விழுந்துச்சு. பாருங்க, 2 யானையும் இதை மக்கள் கவனிக்கிறார்கள். 2 யானையும் முயற்சி பண்ணி அந்த குட்டியை தூக்க முடியல, வழுவி தண்ணிக்குள்ள விழுந்துருது. பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அது பாருங்க, அதுக்கு தெரியுது இது குடியிருப்பு பகுதி, இவங்க பெரிய தொட்டி கேட்டிருக்காங்க, அது இடிக்கக்கூடாதுன்னு தெரியும். 2 சேர்ந்து இடிச்சிடலாம், 2 மிதி போட்டு அங்கே விழுந்து கிடக்கும் தொட்டி, அவ்வளோதான். ஆனால் அதை செய்யலை. அப்படி இடித்தாலும் செவரு ஒருவேளை குட்டிக்கு மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, பகுத்தறிவற்ற ஒரு மிருகத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம். 2 வேகமாக தண்ணியை உறிஞ்சி குடிச்சு வெளியே தள்ளிச்சு. 2 சேர்ந்து துந்திக்க வச்சு தண்ணியை உறிஞ்சி வெளியே தள்ளி ரொம்ப எளிதாக அந்த குட்டியை எடுத்தது. கிழக்காடு பக்கத்தில் அந்த மேலப்பத்திற்கு தாண்டி பச்சாந்திரான ஊர் இருக்கு. அங்கே நல்ல தெய்வ மனிதர்கள் அங்கே இருந்தாங்க. நான் சின்ன பையன்ல அங்கெல்லாம் போயிருக்கிறேன். அவங்க ஒரு காரியத்தை பார்த்து சொன்னாங்க. ஒரு முறை இதே மாதிரி தான் யானை வந்து அந்த ஆற்றை கிராஸ் பண்ணும்போது 2-3 யானைகள் வருஷா போதான், ஆழம் தெரியாது பார்த்தீங்களா, ஒரு கம்பை எடுத்து அதை ஒடிச்சு இவங்க பனைமரத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்த அருமையான தகப்பனார் பனை ஏறுறவங்க பனையிலேருந்து பார்க்குறாங்களா, தண்ணிக்குள்ளே அது கம்பை ஊனி பார்த்து போதை. எவ்வளோ ஞானம்! இன்னைக்கு நம்ம இயேசுவாகிய ஞானம் இல்லாமல் வாழ்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் ஒரு மிருகம் அவ்வளோ அழகாக வாழுது. ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுப்பார், மிருகத்தை கேட்டுப்பார், அது உனக்கு போதிக்கும். சமுத்திர மச்சங்களை கேட்டுப்பார், பூமியை விசாரித்துப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு ஞானம் பாருங்க. இயேசுவாகிய ஞானம் உங்களுக்கு தேவை. இயேசுவாகிய ஞானம் இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீதிமொழிகள் 24
3 வாசிக்கிறோம், ஞானம் அதனால வீடு கட்டப்படுகிறது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. இயேசுதான் அந்த ஞானம். இயேசுவாகிய ஞானத்தை சார்ந்து ஞானமா பேசுங்க, ஞானமா வாழுங்க, ஞானம் விளங்க வாய் தரங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டோம். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பகுத்தறிவு மிருகங்களுக்கு எவ்வளவு ஞானம். குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, நண்பரோடு, பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, சக விசுவாசிகளோடு ஞானமாய் பேசுங்க, ஞானமாய் வாழுங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஞானத்தை குறித்து தியானித்தோம். அந்த யானைக்கு எவ்வளவு ஞானம். அந்த தொட்டியை சேதப்படுத்தலை. ஒருவேளை அந்த குட்டி சேதமாயிருமோன்னு சொல்லி தண்ணியெல்லாம் உறிஞ்சு வெளியே எடுத்து அழகாக தூக்கி எடுத்துட்டு போச்சப்பா. நீங்க கேட்டு பார்க்க சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவாகிய ஞானத்தை சார்ந்து ஞானமாய் வாழ, ஞானமாய் பேச ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும், வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளின் பிரயாணங்கள், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆசீர்வதி. ஞானத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கை ஞானமாய் செயல்பட கிருபைதார். இயேசுவாகிய ஞானத்தை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. Have a nice day.